in sight. But trust me, being free ain't spotlights. No, it's long nights and it's long fights with yourself all the time to get your mind right. But if you put in the work, you can. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் மேக்ஸ் செஸ். இன்றைய எனது இந்த யூடியூப் வீடியோவில் நான் உங்களுக்காக வழங்கவிருப்பது என்னவென்றால், அதாவது செஸ் ரிக்ஸ்களை இன்று நான் உங்களுக்காக வழங்கவிருக்கின்றேன். இன்று நான் இந்த வீடியோவிலே 3 வகையான அமேசிங்கான, அட்டகாசமான, பெஸ்டான செஸ் ரிக்ஸ்களை தமிழிலே வழங்க இருக்கின்றேன். வாருங்கள், உடனடியாக நாங்கள் ஆட்டங்களுக்கு போகலாம். முதலாவது ரிக்ஸுக்கு இப்பொழுது நாங்கள் போகலாம். ஓகே, இந்த வீடியோவை நான் வழங்குவதற்கு முன் என்னுடைய இந்த யூடியூப் சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏனென்றால் நான் போடுகின்ற வீடியோக்களை நீங்கள் இலகுவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, முதலாவது நகர்வு வந்து D4. இதுக்கு பேர் என்னென்னா குயின்ஸ் போன் கேம் என்று இதை அழைப்பார்கள். அடுத்த D5, இது குயின்ஸ் பவான் கேம். அடுத்த நகர்வு E4. இது வந்து பிளாக்மர் டைமர் கேம்பிட் என்று அழைப்பார்கள். ஓகே, இந்த ஆட்டத்தில் தான், இந்த ரிக்ஸில் எவ்வாறு ஒரு அழகானதொரு செக்மேட்டை மேற்கொண்டது இந்த ஒயிட் என்று நீங்கள் பார்க்கலாம். அடுத்த நகர்வு D-cross E4. ஆம், இப்பொழுது சிப்பாய் வெட்டுகின்றது. வெட்ட பதிலுக்கு என்ன செய்கின்றது என்றால் நைட் C3. இங்கே பாருங்கள், இப்பொழுது இந்த நைட்டானது இதை இலக்கு வைக்கின்றது, இந்த பிளாக் சிப்பாயை இலக்கு வைக்கின்றது. எனவே இதை தடுக்க வேண்டுமாக இருந்தால் இந்த நைட் இங்கு வர வேண்டும், அல்லாவிட்டால் இந்த பிஷப்பானது இங்கு வரக்கூடியதாக இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்கப் போகின்றது என்று. அடுத்த நகர்விலே நைட்டு F6 இங்கே நகர்த்தப்படுகின்றது. ஓகே, இது ஒரு நல்ல ஒரு மூவ். ஓகே, அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். F3. மீண்டும் இலக்கு வைக்கப்படுகின்றன. சிப்பாய், குதிரையினாலும் சிப்பாயினாலும் இலக்கு வைக்கும். எனவே அடுத்ததாக E-cross F3. இப்போது சிப்பாய் விட்ட பதிலுக்கு குயின் cross F3. அடுத்ததாக அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். பிளாக் ஒரு மூவை மேற்கொள்வது. இந்த குயினானது இதை வெட்டலாம். இப்பொழுது அந்த குயினானது அந்த சிப்பாயை வெட்டுகின்றது. வெட்ட பதிலுக்கு பிஷப் E3க்கு இங்கே நகர்த்தப்படுகின்றது. இங்கே நகர்த்தப்படுகின்றது. இந்த ஆட்டத்திலே தற்போது குயினை கட்டாயமாக நகர்த்த வேண்டும். குயின் போகின்றது B4க்கு நகர்த்தப்படுகின்றது. இப்பொழுது இலக்கு வைக்கப்படுகின்றது இந்த சிப்பாய். பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது. உடனடியாக ஒரு மூவை மேற்கொள்ளுகின்றது இந்த ஒயிட் காஸ்லிங் செய்கின்றது. இது ஒரு பெஸ்டான மூவ். தற்போது இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே இந்த ரூக்கானது இந்த லைனில் நிற்கின்றது. எனவே இந்த மூவின் ஊடாக பிளாக்கு கவனமாக விளையாட வேண்டிய நேரம் இது. இந்த ஆட்டத்திலே தற்போது நடக்கும் இந்த கேமிலே இந்த பிளாக்கானது மிகவும் முக்கியமாக யோசித்து விளையாட வேண்டிய கேம் இது. பாருங்கள், இப்பொழுது என்ன செய்கின்றது என்றால் பிஷப் G4க்கு இங்கே நகர்த்துகின்றது. இப்பொழுது இங்கே பாருங்கள், இங்கே பின் செய்வதற்காக இது நகர்த்தப்படுகின்றது. பாருங்கள், இங்கே பின் செய்து கொண்டிருக்கின்றன. குயின் மற்றும் கோட்டை என்பன பிஷப்பினால் பின் செய்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த மூவ் ஆனது பிளாக்கினுடைய இந்த மூவ் ஒரு மிஸ்டேக்கான மூவாகவே காணப்படுகின்றது. ஏனென்றால் இப்பொழுது இங்கே பாருங்கள், அடுத்த நகர்விலே நைட் B5க்கு இங்கே வைக்கப்படும். வைப்பதன் ஊடாக இப்பொழுது ஒரு அடியிலே இங்கே செக்மேட்ச் ஆகிவிடும். பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே இந்த வட்டத்தில் காட்டப்படும் இந்த சிப்பாயினை இந்த குதிரையானது கற்பனமாக இருந்தால் இலகுவானதொரு செக் இங்கே விழும். எனவே அது செக்மேட்டாக கூட மாறிவிடலாம். எனவே இதை எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு பிளாக்கானது என்ன செய்ய போகின்றது என்று பார்க்கலாம். பிளாக் தன்னுடைய நைட்டை நகர்த்துகின்றது, A6க்கு நகர்த்துகின்றது. இப்பொழுது இங்கே நகர்த்த அடுத்த ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம் ஒயிட்டினுடைய குயின் இப்பொழுது உடனடியாக தன்னுடைய அட்டகாசமான தரமான ஒரு ஆட்டத்தை ஆடுகின்றது. பாருங்கள், அதாவது இந்த ஆட்டத்திலே குயின் cross B7. இப்பொழுது இலக்கு வைக்கப்படுகின்றன. ரூக், சிப்பாய், குதிரை என்பன இலக்கு வைக்கப்படுகின்றன ஒயிட் ராணியினால். பார்க்கலாம் என்ன நடக்கப் போகின்றது என்று. அடுத்த அடியிலே ரூக் B8, ரூக் இங்கே வைக்கப்படுகின்றது. இப்பொழுது பதிலுக்கு என்ன செய்கின்றது என்றால் பாருங்கள், குயின் இப்பொழுது அடுத்த நகர்வாக குயின் cross B8க்கு வெட்டி செக் அடிக்க பதிலுக்கு இந்த நைட்டானது அதை வெட்டுகின்றது. இது ஒரு பெஸ்டான மூவ். இந்த நகர்வின் ஊடாக இப்பொழுது பதிலுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆட்டத்தை ஆடப்போகின்றது இந்த ஒயிட் தன்னுடைய நைட் cross C7 and வீரர்கள் செக்மேட். தட்ஸ் இட். இந்த ஆட்டத்திலே
ஒரு அற்புதமான ஒரு ஆட்டத்தை இந்த குதிரை மேற்கொண்டு விட்டது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓகே, வாருங்கள் அடுத்த ரேப்புக்கு நாங்கள் அடுத்த ரிக்ஸுக்கு நாங்கள் போகலாம். ஓகே, இப்பொழுது நாங்கள் உடனடியாக இரண்டாவது ரிக்ஸுக்கு போகலாம். செஸ் ரிக்ஸிலே இரண்டாவது ரிக்ஸுக்கு இப்பொழுது நாங்கள் உடனடியாக போகலாம். வாருங்கள். இந்த ஆட்டத்திலே ஒயிட் வின் பண்ணுகின்றது செக்மேட்டின் ஊடாக. அது எவ்வாறு என்பதனை நீங்கள் பாருங்கள். ஓகே, முதலாவது நகர்வு D4. இது குயின்ஸ் போன் ஓப்பனிங். அடுத்தது D5. இது குயின்ஸ் போன் கேம் என்று அழைக்கப்படும். அடுத்தது E4. இது பிளாக்மர் டைமர் கேம்பிட் என்று இதை அழைப்பார்கள். ஓகே, அடுத்ததாக D cross E4 பதிலுக்கு நைட் C3க்கு நகர்த்தப்படுகின்றது. இப்பொழுது நைட் F6 இங்கே நகர்த்தப்படுகின்றது. அடுத்தது F3. இப்பொழுது இலக்கு வைக்கப்படுகின்றது சிப்பா. இதை தடுக்கும் விதமாக E cross F3 மாறுகின்றது இந்த பிளாக் சிப்பா. ஓகே, அடுத்ததாக குயின் cross F3. இப்பொழுது இங்கே இலக்கு வைக்கப்படுகின்றது. இந்த குயினின் மூலமாக அந்த பிளாக் சிப்பாய் கட் பண்ணப்பட்டு விட்டது. இப்பொழுது பதிலுக்கு பிளாக் குயினானது ஒயிட் சிப்பாயை கட் பண்ணுகின்றது. கட் பண்ண பதிலுக்கு பிஷப் E3. இப்பொழுது இலக்கு வைக்கப்படுகின்றது குயின். எனவே குயினை நகர்த்த வேண்டும். குயின் போகின்றது B4க்கு இங்கே நகர்த்தப்படுகின்றது. இப்பொழுது மீண்டும் அந்த குயினானது ஒயிட் சிப்பாயை, அதை பாருங்கள், இங்கே காட்டப்படுகின்ற இந்த சிப்பாயை இலக்கு வைக்கின்றது இந்த பிளாக் குயின். இதை தடுக்கும் விதமாக இப்பொழுது என்ன செய்யலாம் என்றால் இந்த காஸ்லிங் செய்யலாம். இந்த கிங்கை இங்காலே நகர்த்தி பாருங்கள். இப்பொழுது காஸ்லிங் இதன் ஊடாக இப்பொழுது அந்த சிப்பாய் வெட்டிலிருந்து பாதுகாக்கப்படுகின்றது ராஜாவினால். ஓகே, அடுத்த நகர்வு பிஷப் G4. இப்பொழுது இங்கே பின் செய்யப்படுகின்றன குயின் மற்றும் ரூக் என்பன. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வு நைட் B5. இப்பொழுது இந்த குதிரையானது இரண்டு சிப்பாய்களையும் இந்த குயின் ஒரு சிப்பாயையும், குறிப்பாக 3 சிப்பாய்களையும் இந்த ஒயிட்டினுடைய குதிரையும் குயினும் அட்டாக் செய்து கொண்டிருக்கின்றன. எனவே இது ஒரு வெற்றரான மூவாக காணப்படுகின்றது இந்த ஒயிட்டுக்கு. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்தது E5. இப்பொழுது இந்த சிப்பாய் முன்னோக்கி தள்ளப்படுகின்றது. இதன் ஊடாக இப்பொழுது அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். நைட் cross C7 and beautiful check. இப்பொழுது என்ன செய்யலாம் என்றால் கட்டாயமாக அந்த கிங்கினை நகர்த்த வேண்டும். கிங் போகின்றது E7 கிங்கை நகர்த்தப்படுகின்ற வைக்க. இப்பொழுது பதிலுக்கு குயின் cross B7. இங்கே வெட்டப்படுகின்றது. ஓகே, இந்த சூழ் நிலையிலே அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். குயின் cross B7. ஓகே, இந்த சூழ் நிலையிலே அடுத்த ஒரு அடியிலே செக்மேட். பிஷப் C5 அண்ட் பியூட்டிஃபுல் செக்மேட். தட்ஸ் இட். இந்த ஆட்டத்திலே ஒயிட் ஒரு அழகானதொரு வெற்றியை பெற்று விட்டது. ஓகே, பாருங்கள் அடுத்த ரேப்புக்கு நாங்கள் போகலாம். இப்பொழுது நாங்கள் உடனடியாக மூன்றாவது ரிக்ஸுக்கு போகலாம். அதாவது இந்த செஸ் ஓப்பனிங், அதாவது பிளாக்மர் டைமர் என்ற செஸ் ஓப்பனிங்கிலே இந்த ரிக்ஸுக்கு நாங்கள் இரண்டாவது ரிக்ஸுக்கு நாங்கள் இப்பொழுது போகலாம். வாருங்கள் உடனடியாக நாங்கள் நகர்வுகளுக்குள் போகலாம். ஓகே, இந்த ஆட்டத்தை கவனமாக பாருங்கள். இப்பொழுது ஆரம்ப நகர்வுகள் தான் இப்பொழுது மேற்கொள்ளப்படுகின்றன. D4. ஓகே, D5 இது தியரி. அடுத்தது E4, D cross E4. ஓகே, இந்த ஆட்டத்திலே அடுத்ததாக நைட் C3 இங்கே நடத்தப்படுகின்றது. அடுத்ததாக நைட் F6, F3, E cross F3, குயின் cross F3, குயின் cross D4. இப்பொழுது குயினம் வெட்டுகின்றது சிப்பாயை. அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். பிஷப் E3, குயின் B4. இந்த சூழ் நிலையிலே அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். அடுத்த நகர்விலே காஸ்லிங் மேற்கொள்ளப்படுகின்றது. காஸ்லிங் மேற்கொள்ளப்பட்டதன் அடுத்ததாக பிஷப் G4. இது 7வது நகர்வு. இப்பொழுது இங்கே பின் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன குயின் மற்றும் ரூக் என்பன. எனவே இதை தடுக்கும் விதமாக என்ன நடக்கப் போகின்றது என்று பாருங்கள். அடுத்த நகர்வு நைட் B5 இங்கே போகின்றது. இங்கே போக அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள்.
அடுத்த நகர்வு நைட் A6 இங்கே வர அடுத்ததாக குயின் கிராஸ் B7 குயினானது அந்த சிப்பாயை வெட்டுகின்றது. பதிலுக்கு என்ன செய்கின்றது என்றால் இப்பொழுது ரூக்கை நகர்த்த வேண்டும். ரூக் B8க்கு போகவில்லை. முதலை நாங்கள் B8க்கு போன மூவை நாங்கள் ஏற்கனவே பார்த்துள்ளோம். இப்பொழுது அடுத்த நகர்வு இது எங்கே போகின்றது என்றால் இங்கிருந்து இங்கு வருகின்றது. அதாவது C8க்கு வருகின்றது இந்த நைட். இதுக்கும் ஒரு பிளண்டர். இப்பொழுது பாருங்கள், ஒரு அற்புதமாக ஆடுகின்றது. குயின் கிராஸ் A6 குதிரையினை வெட்டுகின்றது. இப்பொழுது இங்கே பிஷப் கிராஸ் D1. ஓகே, பிஷப்பானது இப்பொழுது இந்த ரூக்கை வெட்டுகின்றது. இப்பொழுது பாருங்கள், ஒரு அடியிலே பியூட்டிஃபுல் செக்மேட். தட்ஸ் இட். குயின் கிராஸ் C8 and பியூட்டிஃபுல் செக்மேட். தட்ஸ் இட். இந்த ஆட்டத்திலே அழகானதொரு வெற்றியை இந்த ஒயிட் பெற்று விட்டது. ஓகே, பாருங்கள், அடுத்த 3வது ரிக்ஸுக்கு நாங்கள் போகலாம்.